Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய Gulliver's Travel அப்படிங்கற சப்ளிமெண்டரி ரீடர். ஆக்சுவலா ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சப்ளிமெண்டரி ரீடர் மட்டும் நமக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா அதை மட்டும் ஃபுல்லா படிச்சுக்கலாம். பட் இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரி நரேஷன் தான். சோ இந்த ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதோட அந்த ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல வர்ற கேரக்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆக்சுவலா இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. ஆக்சுவலா இந்த ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா கலிவர். கலிவர்ங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஷிப்ஸ் டாக்டர், அதாவது கப்பலை சரி பண்ணக்கூடியவன். சரியா? என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு நாள் கப்பல்ல பயணம் செஞ்சு போயிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நாள் டிராவல் நல்லா ஸ்மூத்தா போகும். செகண்ட் நாள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த புயல் வெள்ளம் அந்த மாதிரி வந்து அந்த கப்பல் வந்து சுக்குநூறா உடஞ்சிரும். அவர் கூட பயணம் பண்ண நிறைய பேர் இறந்துருவாங்க. இவருக்கு மட்டும் கொஞ்சம் நீச்சல் நல்லா தெரியும். அதனால இவர் மட்டும் என்ன பண்ணுவாரு, நீந்தி போய் ஒரு இடத்துல வந்து டயர்டாயி படுத்துருவாரு. அந்த நீந்தி போன டயர்ட்ல வந்து அவருக்கு ரொம்ப தூக்கமா இருக்கும். ஸோ தூங்கிடுவாரு. தூங்கி எழுந்து பார்க்கும்போது பார்த்தா அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்கும். என்னன்னா தன்னை யாரோ கட்டி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பிக்சர்ல இருக்குல்லப்பா அந்த மாதிரி சுயநினைவு வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அவரை ஒரு கயிறுல கட்டியிருக்காங்க. நிறைய குள்ள மனிதர்கள் அந்த ஊர்ல வந்து யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா குள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா அவங்கள லிலிபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குள்ள மனிதர்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அவரை வந்து கட்டி போட்டிருக்காங்க. உடனே அவர் ஏற்கனவே ரொம்ப ஒரு 4 நாள் 5 நாள் பயணம் செஞ்சு டயர்ட்ல தானே படுத்திருப்பாரு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து டயர்ட்ல தூங்குவாரு. அந்த குள்ள மனிதர்கள் கிட்ட போய் அவர் கேட்பாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும், என்னடா அது இவ்வளவு குட்டி குட்டியா மனுஷங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரொம்ப டயர்ட்ல இருக்கிறதுனால ஃபுட்டு கேட்பாரு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து எதுவும் வந்து பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தரேன் அப்படின்னா அந்த குள்ள மனிதர்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்த உடனேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குள்ள மனிதர்கள் வந்து அந்த குள்ள மனிதனுடைய ராஜா கிட்ட வந்து கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டுக்கும் இந்த மனிதர் வந்து ரொம்ப வித்தியாசமான மனிதர். என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இவங்களால அவருக்கு எதுவும் தீங்கு வந்துரும், இவங்க வந்து நம்ம இனத்தை எதுவும் அழிச்சிருவாங்களோன்னு பயந்து போய் கூட்டிட்டு போவாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் கலிவர் வந்து சொல்வாரு, இல்லைங்கய்யா நான் அந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி ஒரு டிராவல்ல தான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் அந்த மன்னர் என்ன சொல்வாரு அப்படின்னா, நீங்க சொல்றத நாங்க நம்புறோம். அப்ப வந்து நீ வந்து எங்களுக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டேன்னு நீ ஒத்துக்கிட்டனா உன்னுடைய கயிறெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விடுறோம். ஆக்சுவலா இவங்க எல்லாம் குள்ளமான மனிதர்களா நிறைய பேர் சேர்ந்து கயிறு வச்சுதான் இழுத்துட்டு போவாங்க. அதுவும் போக அந்த ஊர்ல வந்து திருவிழா மாதிரி அவ்வளவு ஜாலியா இருக்கும். சோ குலிவரை வந்து அங்க போய் கேட்பாரு. கேட்ட உடனேயே வந்து அவரும் அந்த மன்னரும் என்ன சொல்வாரு, ஓகேப்பா அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் இருக்கிறதுக்கு வீடும் கட்டி கொடுக்க சொல்லுவாரு. அப்படியே வீடு கட்டி அவர் வந்து கொஞ்சம் லைஃபை ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்போ அந்த ஊர்ல, அதாவது இந்த குலிவர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த ஏரியால வந்து ஒருத்தன் வந்து சண்டை போடுறதுக்கு வருவான். அந்த எந்த ஊரை சார்ந்தவன் அப்படின்னா பிளெபிஸ்கோ அப்படிங்கிற ஒரு இடத்தை சார்ந்த அரசன் வந்து அந்த ஊர்ல உள்ள அரசர்களோட வந்து என்ன பண்ணுவான், போராட வருவான். அப்ப இந்த மன்னர்கள் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த மன்னர் வந்து போய் கலிவர்ட்ட ஹெல்ப் கேட்பாரு. நான் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன்ல, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இவன் ஒரு ஷிப் டாக்டர் தான். சரியா? இவர் ஒரு ஷிப் டாக்டர் தான். அதனால இவர் என்ன பண்ணுவாரு, விறுவிறுன்னு கடல்ல போய் அந்த இருக்கிற கப்பலெல்லாம் கட்டி அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பிளெபிஸ்கோவுடைய அரசரை வந்து என்ன பண்ணுவாரு, ரொம்ப பயமுறுத்துவாரு. ஏன்னா இவன் பெரிய மனிதன் வேற, அவங்க வந்து குட்டி குட்டியா குள்ளமான மனிதர்களா தானே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே, அவங்களுக்கு வந்து ரொம்ப பயந்து போய் நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. கேட்ட உடனே குலிவரும் என்னன்னா அவரை நம்பி ஹெல்ப் கேட்டு அவருடைய அந்த அரசருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் ஹாப்பியா அந்த சண்டைலாம் வராம தடுத்துட்டு ரொம்ப ஜாலியா வந்துருவாரு. சரியா? அதாவது வந்து இந்த ஸ்டோரியில நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த கலிவர் வந்து யாரு, அவர் வந்து ஷிப் டாக்டர், அது தெரியணும். அதுக்கப்புறம் அங்க இருந்தக்கூடிய குள்ள மனிதர்கள் லிலிபிட்டியன்ஸ், அவங்க தான் லிலிபிட்டியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவரை சண்டைக்கு வான் கூப்பிட்டது யாரு அப்படின்னா பிளெபிஸ்கோ அரசர். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். சரி மேம், ஸ்டோரி அவ்வளவுதானே, நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா புக் பேக் கண்டிப்பா பார்க்கணும் இல்லப்பா. புக் பேக் பார்த்தாதான் நம்ம படிச்சிருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா தப்பான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குலிவர் வாஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப்.
whether this statement is true or false தான். ஏன்னா குலிவர் வந்து கப்பலோட டாக்டர், கப்பலை சரி பண்ணக்கூடியவர். அப்ப இது ஃபால்ஸ். அடுத்து one of the Lilliputians gave 10 minutes talk in Gulliver's language. அது மாதிரிப்பா இந்த ஸ்டோரியில ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த அவங்க அதாவது அந்த லிலிபுட்டியன்ஸ் லாங்குவேஜ்ல தான் அவங்க பேசுவாங்க. குலிவர்ஸ் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியவே செய்யாது. சரியா? அவங்க லாங்குவேஜ் தனியா தான் இருக்கும். சோ அப்ப வந்து இதுவும் ஃபால்ஸா தான் இருக்கும். அடுத்து குலிவர் took the small creature in his can and crushed them. No, அதுவும் கிடையாது. அடுத்து the horses were 4.5 inches tall. இது ட்ரூ. அத மாதிரி இந்த ஹார்ஸ் வந்து எப்படி இருக்குமாப்பா, 4.5 inches tall இருக்குமா. அதை தான் அவங்க வந்து நிறைய பேர் கட்டி அவர் அரசர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. சரியா? இதுவும் பாத்துக்கோங்க. அடுத்து the war between two kingdoms ended in peace. கரெக்ட் தானே? அதாவது இவங்களுக்கு அந்த லிலிபுட்டியன்ஸ்க்கும் அந்த பிளெஃபிஸ்கோ அரசருக்கும் சண்டை நடக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவார், இவர் ரொம்ப பயமுறுத்தினோடனே அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க பயந்து போய் அமைதியாவே இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான். அடுத்து he felt something moving along his body almost up to his chin. அதாவதுப்பா இது வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். இதுல வந்து கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கிடையவே கிடையாது, ஈஸியா எழுதலாம். ஆனா அந்த ஸ்டோரியோட அவுட்லைன் தெரிஞ்சிருந்தா மட்டும்தானப்பா நம்ம எழுத முடியும். சோ he felt something moving along his body almost up to his chin. இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலிவர் தான். அடுத்து they somehow managed to put him on the platform. அந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சிருந்தது யாரு அப்படின்னா அந்த லிலிபுட்டியன்ஸ், அந்த குள்ள மனிதர்கள் தான் வச்சிருப்பாங்க. Don't let us down now, Gulliver, we need your help. we need your help ன்னு யாரு கேட்பா? அந்த லிலிபுட்டோட எம்பரர் தான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. சப்ளிமெண்டரி ரீடருக்கு இது போதும். ஏன்னா நமக்கு படிக்கிறது, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ இதுதான் இந்த சப்ளிமெண்டரி ரீடர். இந்த சப்ளிமெண்டரி ரீடர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிவ் ஒன் லைக். ஏன்னா நீங்க கொடுக்குற லைக் அடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரோ டெட் 1 பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறாங்க, இல்ல SGTRB படிக்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் சென்ட் அ வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.